வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கில்லர் வேல்னு சொல்ற ஆர்கா. ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த புத்திசாலியான ஒரு விலங்கு இதுவரைக்கும் கடல்ல ஒரு மனுஷனை கூட வேணும்னே தாக்கி கொன்னதா எந்த ஒரு பதிவும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? நாம இங்க ஏதோ ஒரு சாதாரண விலங்கு பத்தி பேசல. இது உணவுச் சங்கிலியோட உச்சியில் இருக்கிற ஒரு உயிர். சுறாக்களைய வேட்டையாடுற திறன் அதுக்கு இருக்கு. ஆனாலும் மனுஷங்க விஷயத்துல மட்டும் ஒரு விவரிக்க முடியாத அமைதியை கடைபிடிக்குது. இது ஏதோ தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கு. ரொம்ப அடிப்படையான காரணம் நாம் அதோட உணவு பட்டியல்ல இல்லங்கிறது தான். ஆனா இது எனக்கு அவ்வளவு சிம்பிளா தெரியல. கடல்ல பசியா இருக்கிற ஒரு டாப் பிரிடேட்டர் ஈஸியா கிடைக்கிற மெதுவா நீந்துற ஒரு மனுஷனை ஏன் விட்டு வைக்கணும்? சும்மா இது என் சாப்பாடு இல்லைன்னு போயிடுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்க உணவு பழக்கம்ங்கிறத நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இது வெறும் விருப்பம் இல்லை. இது பல ஆயிரம் வருஷ பரிணாம வளர்ச்சி அப்புறம் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆர்கா கூட்டத்துக்கும், அதாவது பாடுக்கும் ஒரு குறிப்பிட்ட உணவு பழக்கம் இருக்கும். சில கூட்டங்கள் மீன்களை மட்டும்தான் வேட்டையாடும். சிலது சீல், கடல் சிங்கங்களை மட்டும்தான் வேட்டையாடும். இன்னும் சில பெரிய திமிங்கலங்களை வேட்டையாடுறதுல எக்ஸ்பர்ட். அவர் ரொம்ப நுட்பமான வேட்டைக்காரங்க. ஒரு சீலை வேட்டையாடுற டெக்னிக்கும் ஒரு ஹெரிங் மீன் கூட்டத்தை வேட்டையாடுற டெக்னிக்கும் மொத்தமா வேற. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அதுங்க அதோட தாய்மார்கள் கிட்ட இருந்தும் கூட்டத்தில் இருக்கிற பெரிய ஆர்காக்கள் கிட்ட இருந்தும் பல வருஷம் கத்துக்குது. இது ஒரு தலைமுறை அறிவு கடத்தல். சுருக்கமா சொல்ல போனா மனுஷங்களை எப்படி வேட்டையாடணும்னு ஒரு பிளே புக் அதோட மூளையிலேயே இல்ல. அறிமுகம் இல்லாத ஒன்ன வேட்டையாடுறது தேவையில்லாத ரிஸ்க், எனர்ஜி வேஸ்ட். ஓர்காக்கள் ரொம்ப எஃபிஷியன்ட், அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காது. அதோட புத்திசாலித்தனம் பத்தி பேசும்போது எக்கோலொகேஷன் ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் இந்த தவறான அடையாளம், அதாவது மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிக்கான வாய்ப்பையே வாக்காக்குதுன்னு தோணுச்சு. சுறாக்கள் சில சமயம் மனுஷங்களை சீல்னு நினைச்சு தாக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓர்காக்கள் ஏன் அதே தப்ப பண்றதில்ல? அதுதான் ஓர்காக்களுக்கும் மத்த கடல் வேட்டைக்காரங்களுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சுறாவோட தாக்குதல ஒரு ஹார்ட்வேர் தவறுன்னு சொல்லலாம். அதோட கண்கள் தவறான சிக்னல் கொடுக்குது. ஆனா ஓர்கா விஷயத்துல அதோட சாஃப்ட்வேர், அதாவது மூளையோட பகுப்பாய்வு திறன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதோட எக்கோலொகேஷன்ங்கிறது தண்டிக்கு அடியில இருக்கிற ஒரு அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. வெறும் சவுண்ட வச்சு ஒரு பொருளோட வடிவத்தை மட்டும் இல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? அது எப்படி? அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அது உருவாக்குற ஒலி அலைகள் ஒரு பொருள் மேல பட்டு திரும்பும் போது அது அந்த பொருளோட அளவு, வடிவம், வேகம் மட்டும் சொல்லாது, அதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி, அது உயிருள்ளதா இல்லையா, அதோட எலும்பு அமைப்பு எப்படி இருக்குங்கிற வரைக்கும் துல்லியமா சொல்லிடும். சான்ஸே இல்ல. அதனால ஒரு மனுஷன் நீந்தும் போது அதோட எக்கோலொகேஷன் பார்வைக்கு தோல், சதை, எலும்பு கூடும் எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஒரு மனுஷனோட எலும்பு அமைப்பும் ஒரு சீலோட எலும்பு அமைப்பும் சுத்தமா வேற. அதனால ஓர்கா நம்மளை பார்த்த உடனே இது சீல் இல்ல, இது வேற ஏதோ ஒண்ணுன்னு ஒரு நொடியில புரிஞ்சுக்கும். தவறான அடையாளத்துக்கு அங்க இடமே இல்ல. ஓர்காக்களோட சமூக அமைப்பு ரொம்ப சிக்கலானது. அவை பாடுன்னு சொல்ற தாய் வழி சமூகங்களா வாழும். அதாவது ஒரு பாட்டி, அதோட மகள்கள், அப்புறம் அவங்களோட குட்டிகள்னு பல தலைமுறைகள் பிரியாம ஒன்னாவே வாழும். அந்த கூட்டத்தோட தலைவியே அந்த அனுபவமிக்க பாட்டி ஓர்கா தான். அந்த பாட்டி தான் அந்த கூட்டத்தோட அறிவு பெட்டகம். எந்த பகுதியில உணவு கிடைக்கும், எந்த வழியில போன ஆபத்து, எதை வேட்டையாடணும், எதை வேட்டையாடக்கூடாதுன்னு எல்லா சமூக விதிகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது அவங்க தான். இது வெறும் இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? இல்ல, இது கத்து கொடுக்கப்படுற பாடம். அப்போ மனுஷங்களை தாக்க கூடாதுங்கிறது அதோட சமூக விதிகள்ல ஒன்னா இருக்குதா? அது ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி தலைமுறை தலைமுறையா வருதா? பல விஞ்ஞானிகள் அப்படித்தான் நம்புறாங்க. ஒருவேளை பல 100 இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்க கூட மோதுறது புத்திசாலித்தனம் இல்ல அது தேவையில்லாததுன்னு ஓர்காஸ் கத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த பாடம் அதோட சமூக விதியா மாறி இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் துடிப்பான ஓர்கா குட்டி ஆர்வத்துல ஒரு மனுஷனை நோக்கி போனா தாய் ஓர்கா ஒரு குறிப்பிட்ட ஒலியை எழுப்பி வேண்டாம், அது நம்ம இலக்கில்லன்னு எச்சரிக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. புத்திசாலித்தனமும் கலாச்சாரமும் இங்க ஒன்னா வேலை செய்து எக்கோலொகேஷன் மூலமா இது ஒரு மனுஷன் அடையாளம் காணுது. அதோட கலாச்சாரம் மனுஷங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிற விதியை ஞாபகப்படுத்துது. இது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு அமைதி ஒப்பந்தம் மாதிரி இருக்கு. ஆமா, மனுஷங்களுக்கும் கடலோட உச்சபட்ச வேட்டைக்காரனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எழுதப்படாத பல்லாயிரம் வருஷ அமைதி ஒப்பந்தம். சரி, நாம உணவு இல்ல, அவ புத்திசாலிங்க, அவங்களோட கலாச்சாரம் நம்மள தாக்க விடாது. இது தவிர நாமே அவங்களுக்கு ஒரு வித அச்சுறுத்தலா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்குமா? நிச்சயமா. கப்பல்கள், மீன்பிடி வலைகள், கடல் மாசுபாடு, இதனால அதுங்க நம்மள பார்த்தாலே எச்சரிக்கையா இருக்குங்களா? அது பயமா?
பயம்னு சொல்றதை விட ஒரு கவனமான மரியாதை இல்லனா எச்சரிக்கை உணர்வுன்னு சொல்றது தான் சரியா இருக்கும். ஒரு மான் புலியை பார்த்து பயப்படுற மாதிரி இது இல்ல. இது ஒரு புத்திசாலி உயிர், தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு புத்திசாலி உயிர்கிட்ட காட்டுற ஒரு எச்சரிக்கை. புரியுது. பெரிய கப்பல்களோட சத்தம் அவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டமான எக்கோலொகேஷனை பாதிக்குது. மீன்பிடி வலைகள் அதுக்கும் அதோட குட்டிகளுக்கும் பெரிய ஆபத்து. நிறைய வார்க்காக்கள் கப்பல்ல அடிபட்டு காயமடையுது. அதனால அதுங்க மனுஷங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் ஆபத்தோட தொடர்படுத்துது. ஒரு பக்கம் ஆர்வம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விலகல் இருக்கு, அப்படிதானே? சில வீடியோக்கள்ல படகுகளுக்கு பக்கத்துல வந்து வேடிக்கை பாக்குதே. அதுங்க இயல்பாவே ஆர்வமான உயிரினங்கள். ஆனா அந்த ஆர்வத்திலயும் ஒரு எல்லை இருக்கும். அதுங்க படகுகளை நெருங்கி வரலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பான தூரத்தை எப்பவுமே கடைபிடிக்கும். அது அதோட புத்திசாலித்தனத்தோடையும் அனுபவத்தோடையும் வெளிப்பாடு. தேவையில்லாத மோதலை அதுங்க எப்பவுமே தவிர்க்கத்தான் விரும்பும். இந்த உரையாடல் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. இவ்ளோ நேரம் நாம கடல்ல அதோட இயற்கையான சூழல்ல ஓர்காக்கள் ஏன் அமைதியா இருக்குன்னு பேசினோம். ஆமா. ஆனா இது எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. மீன் காட்சியனங்கள்ல, அதாவது அக்வாரியம்கள்ல நடக்கிற தாக்குதல்கள் மிக முக்கியமான கேள்வி. பிளாக்ஃபிஷ் மாதிரி டாக்குமெண்ட்ரிகள் திலிகம்ங்கிற ஆர்கா பயிற்றுவிப்பாளர்களை தாக்கிய சோகமான சம்பவங்களை காட்டியிருக்கு. அது மட்டும் ஏன் ஒரு விதிவிலக்கு? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இத இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களை வாழ்நாள் பூரா ஒரு சின்ன பாத்ரூம்குள்ள அடைச்சு வச்சா உங்க குணம் எப்படி இருக்கும்? நீங்க இயல்பா அமைதியா இருப்பீங்களா, இல்ல கடுமையான மன அழுத்தம், விரக்தி, கோபத்துல கத்துவீங்களா? சிறை பிடிக்கப்பட்ட ஒர்க்காக்களுக்கு அதுதான் நடக்குது. நீங்க சொல்றது புரியுது. அதோட பரந்த சாம்ராஜ்யமான கடல்ல இருந்து பிரிச்சு ஒரு சின்ன கான்கிரீட் தொட்டில அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதோட சமூக வாழ்க்கையே சிதைக்கப்படுது. அதோட குடும்பம், அதோட பாட், அதோட தாய்வழி உறவுகள் எல்லாமே பறிக்கப்படுது. பல தலைமுறையா கத்துக்கிட்ட வேட்டையாடுற திறன், சமூக விதிகள்னு எதுவுமே அங்க பயன்படாது. அந்த சூழல்ல அதுங்க வெளிப்படுத்துற நடத்த வந்து விரக்தியோடையும் மன அழுத்தத்தோடையும் உச்சகட்ட வெளிப்பாடு. அப்போ அது அதோட உண்மையான குணம் இல்ல. இல்லவே இல்ல. அது அந்த இனத்தோட உண்மையான குணம் இல்ல, அது சிறைவாசத்தோட விளைவு. கடல்ல அதுக்கு நம்மள தவிர்க்கவோ விலகி போகவோ முழு சுதந்திரம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன தொட்டியில அந்த வாய்ப்பே இல்ல. அங்க ஏற்படுற மோதல்கள் அந்த சூழலோட கோளாறு தானே தவிர அந்த உயிரினத்தோட கோளாறு இல்ல. ஆக காட்டுல சுதந்திரமா வாழ புலியோட குணத்தையும் சர்க்கஸ் கூண்டுல அடைக்கப்பட்ட புலியோட குணத்தையும் ஒப்பிட முடியாதுங்கிற மாதிரி தான் இதுவும். இயற்கையான சூழல்ல அதோட அமைதி தான் அதோட உண்மையான குணம். கொலையாளி திமிங்கலம்ங்கிற பேர் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குது. இந்த உரையாடல் உங்களுக்கு ஏன் முக்கியம்னா, இது விலங்குகளோட நுண்ணறிவு, அதோட சமூக வாழ்க்கை பத்தின நம்ம பார்வையே மாத்துது. உண்மை. பூமியில மனுஷங்களுக்கு மட்டும்தான் சிக்கலான கலாச்சாரம், விதிகள், தலைமுறைகளுக்கு கடத்தப்படுற அறிவு எல்லாம் இருக்குன்னு நம்ம பொதுவா ஒருவித கர்வத்தோட நினைக்கிறோம். ஆமா. ஆனா ஓர்காக்களோட இந்த நடத்தை கடலுக்கு அடியிலையும் நமக்கு இணையா ஒரு ஆழமான சிக்கலான சமூக வாழ்க்கை இருக்குங்கிறத காட்டுது. ஓர்காக்களோட கலாச்சாரம் பல ஆயிரம் வருஷமா மனுஷங்களை தாக்க வேண்டான்னு ஒரு எழுதப்படாத அமைதி ஒப்பந்தத்தை காப்பாற்றிட்டு வருது. ஆமா. ஆனா இன்னைக்கு கடல்ல மனுஷங்களான நம்ம நடவடிக்கைகள் முன்னை விட பல மடங்கு அதிகமாயிடுச்சு. பிளாஸ்டிக் கழிவுகள், அதிவேக கப்பல்கள், மீன்பிடி வலைகள்னு நம்ம தாக்கம் கடலோட ஒவ்வொரு மூலைக்கும் போயிருக்கு. இதனால அந்த பல்லாயிரம் வருஷம் அமைதி ஒப்பந்தத்தை நாம ஒருத்தரபட்சமா சோதிச்சு பாக்குறோமா? ஒருவேளை அதோட பொறுமையை நாம என்னைக்காவது ஒரு நாள் மீறினா அந்த எழுதப்படாத ஒப்பந்தம் என்னவாகும்?